எங்கட நாடு எங்கட தேசம் அது ஒரு ஒளி. அது எலக்ட்ரிசிட்டி போர்ட். தம்பி என்ன உருகானே சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமா தம்பி, வர மாசம் எலக்ட்ரிசிட்டி பில் கூட போகுது. நல்ல காலம் பிரைவேட்டுக்கு கொடுக்கல, கொடுத்துருந்தா ஒன்னும் விலையை கூட்டியிருப்பான். சந்தோஷப்படாம நீங்க சொல்ற மாதிரி தான் பிரைவேட் கொடுத்தா எப்படி வேலை போடுறோம்? அதானே தம்பி, பிரைவேட்டுக்கு கொடுத்தா அவன் இஷ்டத்துக்கு விலையை கூட்டுவான் இல்லையா? இப்போ பாருங்க, எலக்ட்ரிசிட்டி பில் அப்படி இல்லையே, அவங்க வந்து மதிப்பீடு செய்து கணக்கீடு செய்து யூனிட்டுக்கு எவ்வளவு போகுதுன்னு செலவெல்லாம் பார்த்து செய்யறாங்க. அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ப்ரைஸ் பண்ணுவாங்க. அப்படிதான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா நடக்கிறது வேற தானே. இப்போ இத்தனை வருஷமா சில எலக்ட்ரிசிட்டி போர்டும் பெட்ரோலியமும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸும் கவர்மெண்ட் கிட்ட தானே இருந்துச்சு. எலக்ட்ரிசிட்டி போர்ட் இந்த முதல் 4 மாசத்துக்கு மட்டும் 18 மில்லியன் ரூபாய் நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க. அப்போ இத்தனை வருஷம் அவங்க சம்பளத்துக்கும் நாங்கள் தான் டேக்ஸ் கட்டுறோம், எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கும் நாங்கள் தான் டேக்ஸ் கட்டிட்டு இருக்கோம். அவங்க நஷ்டம் அடைச்சாலும் அது இந்த தலையில தானே வரும். அப்போ கவர்மெண்ட்டே இதெல்லாம் நடத்துறது வந்து எப்படி லாபமாக சொல்றீங்க? தம்பி, எப்படி இருந்தாலும் நாங்கள் வரியை கட்டி தான் ஆகணும். அதுக்காக பிரைவேட்டுக்கு கொடுத்தா தம்பி அவன் வந்து இஷ்டத்துக்கு விலையை கூட்டியா கொடுக்க போறான். இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷனை 3 வகையாக பார்க்கலாம். ப்ரொடக்ஷன், டிரான்ஸ்மிஷன், சப்ளை. இந்த மூணையும் செய்கிறதுக்கு நம்ம கவர்மெண்ட் கிட்ட காசு இல்லை, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் காசு இல்லை. அப்போ அட்லீஸ்ட் இந்த ப்ரொடக்ஷனையும் சப்ளையுமாவது ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டு நடுவில் இருக்கிற டிரான்ஸ்மிஷனை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா எல்லாருக்குமே லாபம் தானே. என்ன தம்பி சொல்றீங்க? அதுக்கெல்லாம் செலவழிக்கிறதுக்கு எங்கள் நாட்டில் இப்போ காசு இருக்கா? அதுக்கு தான் சொல்கிறோம், ப்ரைவேட் கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸை உருவாக்கி கொடுத்தாதான் எங்ககிட்ட இருக்கிற கிரிட்டையும் பெருசாக்கலும். அதுக்கப்புறம் இந்த சோலார் பவர், விண்ட் பவர்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான பவர்லேருந்து எலக்ட்ரிசிட்டியை உருவாக்கி இந்த மாதிரி காம்படிஷனான ஒரு சூழ்நிலையை உருவாக்குனாதான் எங்களுக்கு வர வேண்டிய பில்லும் கரண்ட் பில்லும் குறையும். உண்மையாவா சொல்கிறீங்க? சரி தம்பி, வாரேன் தம்பி. போட்டித்தன்மை கூட்டினா தான் விலை குறையுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை சொல்லுங்கள்.